Good morning to everyone. I am Gokul from Dr. NGP Institute of Technology. I am pursuing MBA Marketing. Today's main topic is Campus Security System. நம்ம ஆஃபீஸில் வந்து நிறைய அப்போ வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கேம்பஸ் செக்யூரிட்டி சிஸ்டம்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்னா நம்ம இந்த கம்பெனியில் வந்து என்னென்ன செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு நம்ம தண்ணி லைன் போகுது, நம்ம இப்போ ஏதாவது ஃபயர் ஏதாச்சும் எக்ஸிஸ்டிங் ஆயிடுச்சுன்னா தண்ணி அடிக்கிறது, அது மாதிரி என்னென்ன நம்ம கம்பெனியில் இருக்குன்னு செக்யூரிட்டியில் வந்து தண்ணி அடிக்கிறதுக்கு வந்து பைப் இருக்குது. ஓகேண்ணா. இந்த பைப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வேறு என்ன பைப் இருக்குது. அதுக்கப்புறம் கேஸ் இருக்குது. கேஸு இப்போ நம்ம ஏதாச்சும் தப்புன்னு ஏதாச்சும் இங்கே கீழே ஏதாவது ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம டெலிகாம் இங்கேயே இருக்கலாம். நம்ம டெலிகாம் எல்லாமே நமக்கு இருக்கு. ஓகே, நம்ம ஃபயர் இப்போ மேலே இது திடீர்னு ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு மேலே வந்து மேலேருந்து இந்த ஃபயர் எக்ஸிஸ்டிங் பைப் எல்லாமே ப்ராப்பராக நம்ம வந்து மேலே பண்ணிடுவோம். அப்பப்போ வந்து அடிக்கடி டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருவீங்க. கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணி பார்த்துருவீங்க. சண்டை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இப்போ லிஃப்ட் எல்லாமே ஓகே டெய்லி மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கு. எல்லாமே ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறீங்க. இப்போ லிஃப்ட் ஏதாச்சும் நின்னாலும் உடனே போய் பார்க்குறதுக்கும் ரெடியாக ஆள் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஸ்டெப் நம்ம வந்து உள்ள ஒருத்தங்க கேட்டுக்குள்ளே வராங்க. கேட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா உங்களை நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க? கேட்டில் இருக்கும்போது கேட்டில் அவங்களுக்கு இப்போ வந்து உங்களை தாண்டி உள்ளே யாரும் வர முடியாது. உங்கள்கிட்ட என்ட்ரி போட்டு தான் வரும். அதுக்கு என்ன சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க? என்ன சிஸ்டமுக்கு வந்து முதல் வந்து யார் பார்க்குறீங்கன்னு கேட்போம். வந்து ஆப்ஷன் மூலியமாக யார் பார்க்குறோன்னு கேட்போம். கேட்டேன்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் என்ட்ரி ஒன்று போட்டு என்ட்ரி போட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே ஃபோன் அடிச்சு சொல்லுவோம், இந்த மாதிரி வந்திருக்காங்க, அவங்க கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஓகே. நம்ம பேர் என்ன? சம்சுதீன். ஓகேண்ணா, தேங்க்ஸ். எங்களுக்கு இது நிறையா சொன்னதுக்கு தேங்க்ஸ்ண்ணா. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் என்னென்ன செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருந்துச்சு எல்லாமே நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சது நான் உள்ளே போய் இந்த கம்பெனியில் நான் போய் பார்த்தது இன்னும் நிறையாவே வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கேமரா எல்லா பக்கமே கேமரா, மெயின் கேட்டில் ஒரு கேமரா, ஃப்ளோருக்கு எல்லா பக்கமே கேமரா செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்குது. பிகாஸ் ஏதாவது டெஸ்ட் நடந்தாலும் எது நடந்தாலுமே நமக்கு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம்னு ஒன்று எல்லாமே அலர்ட்டாக வச்சுருக்காங்க. செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இங்கே ஒரு 5 to 6 செக்யூரிட்டிஸ்க்கு மேலே இருக்காங்க. ஸோ எல்லாரும் பிஸின்றதுனால தான் ஒருத்தர் மட்டும் நான் கேட்டு வாங்கிட்டு வந்து இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா நமக்கு அண்டர் கிரவுண்டில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது. சரௌண்டிங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. ஸோ அதனால தான் க்ரீனிஷாக இருக்குது. ஏன்னா எந்த ஆக்சிஜன் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப செக்யூரிட்டி சிஸ்டம் ரொம்ப மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த ஆஃபீஸில். செக்யூரிட்டி பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃபாலோ தான் இருப்பாங்க. இப்போ கேட்டுக்குள்ளே ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்க யார் என்ன டீட்டெயில்ஸ் யாரை பார்க்க போகிறாங்க அவங்கள்ட்ட இருந்து பர்மிஷன் கேட்டு தான் அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. யாருன்னா மேலே இருக்கிறவங்கள்ட்டையும் யார்கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கால் பண்ணி டெலிகாமில் கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு தான் அவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. So these are the campus security system followed by the ABT groups and Sakti groups of company. Thank you. அது ஒரு ஹெட் ஆஃபீஸில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது, என்னென்னலாம் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி சிஸ்டம் என்னென்ன வச்சு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செக்யூரிட்டி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதில் நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்னென்னா நம்ம வந்து இந்த கேமரா அண்டு ரிசப்ஷன் மெயின்டெனன்ஸ் அண்ட் வாட்டர் ப்யூரிஃபிகேஷன்லேருந்து எல்லாமே இங்கே வந்து ப்ராப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் ரிசப்ஷன்ஸ் இருக்காங்க, கம்பல்சரி இருக்காங்க. பிகாஸ் ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு விதமான பிஸ்னஸ் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா சக்தி சுகர்ஸ்ன்னு சொல்லி ஒரு டிவிஷன் இருக்குது. சக்தி சுகர்ஸ் சோயா டிவிஷன் சொல்லி ஒன்று இருக்குது. செகண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் இஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க். இஸ் சேர்மன் அண்ட் இடி அவங்களோட பர்சனல் அவங்களோட கேபின் அங்கே இருக்குது. ஸோ செகண்ட் ஃப்ளோர் இஸ் நன் ஆஃப் தெம். அண்ட் தேர்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் சக்தி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸில் வந்து ஃபினான்ஸ் அது மாதிரி ஹெட் ஆஃபீஸ் வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது. தேர்ட் ஃப்ளோரில் இருக்குது. அது மூலமாக டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அது மாதிரி இருக்கிற டீம்ஸ்லாம் வந்து தேர்ட் ஃப்ளோரில் இருக்காங்க. ஃபோர்த் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ மெயின் ஃப்ளோர். ஃபோர்த் ஃப்ளோர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 to 6 கைண்ட் ஆஃப் டிவிஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா எஸ்பிடிஎல் லாஜிஸ்டிக்ஸு, ஏபிடி பார்சல் சர்வீஸ், மாருதி சுசுகி ஃப்ரைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மிராக்கல், சோயாவோட சீஃப் ஆஃபீஸர்,
அப்புறம் அக்கௌண்ட்ஸ், கார்ப்பரேட் அக்கௌண்ட்ஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் உள்ள இருக்குது. இங்கே தான் ஹையர் அத்தாரிட்டிஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கிறதுனால எல்லாமே ஃபயர் எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்குது. ஐடி டிபார்ட்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்கிறனால இங்கே நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் நிறையா ஃபாலோ பண்ணுறாங்க இவங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபயர் இன்சிடென்ட்ஸ் ஆச்சுன்னா எல்லா கேபினுக்கும் தரோட வாட்டர் ஸ்ப்ரே ஆகிற மாதிரி எல்லாத்துக்குமே கம்பல்சரி வச்சுருக்காங்க. எல்லாமே கம்பல்சரி வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் அலாரம் எங்கெங்கே அலாரம் வந்து இப்போ நம்ம ஃபயர் இன்சிடென்ட்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிளுக்கு பக்கத்துலேயும் ஒரு அலாரம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் ஃபயர் இன்சிடென்ட் ஆச்சு அந்த அலாரம் அடித்தோம்னா நமக்கு வந்து அந்த ஃபயர் ரெஜிஸ்டர் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து கேமரா ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் கேமரா பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 to 7 கேமராஸ்க்கு மேலேயே தான் இருக்குது. அதாவது இப்போ நம்ம ஒரு செக்டார் எடுத்துக்கிட்டோமா ஒரு செக்டார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கம்பேர்ட் டு ஒரு 10 ரூம் ஒரு 5 ரூம் 10 ரூம் 20 ரூம் ஜாயின் பண்ணால் எப்படி இருக்குமோ அது மாதிரி கேபினாக இருக்குது. ஸோ 2 கேபினுக்கு ஒரு கேபினுக்கு ஒரு அலாரம் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் இருக்குது. வாட்டர் அவ்வளோ ஃபோர்ஸாக வருது. ஸோ நான் எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் அதில் வீடியோ எடுக்க விடல. ஸோ அதனால் நான் உங்களுக்கு தனியாக ஒரு ரெக்கார்ட் நான் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக பண்ணுறேன். இந்த செக்யூரிட்டி சிஸ்டம்ன்றது எல்லா ஆஃபீஸுக்குமே முதல்ல முக்கியமான ஒன்று. செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து அவங்க எல்லா கம்பெனிலையும் ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ணணும். கம்பெனி செக்யூரிட்டி சிஸ்டம்ன்றது பேசிக்காக பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்யூரிட்டி சிஸ்டம்ன்றது எல்லா கம்பெனியும் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பிகாஸ் கவர்மெண்ட்டில் இருந்துமே அங்கே வந்து மந்த்லி ஒன்ஸோ இல்லை இயர்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து கம்பல்சரி இங்கே வந்து ஒவ்வொரு கம்பெனி விசிட் பண்ணி இங்கே என்னென்ன செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே ஒர்க் ஆகுதா அப்படின்னு கம்பல்சரி அவங்க பார்க்கணும். பிகாஸ் எம்ப்ளாயி வெல்பீயிங் வந்து எல்லாருமே கம்பல்சரி நம்மளுக்கு தேவை. அதனால் இங்கே வந்து கம்பல்சரி எல்லா செக்யூரிட்டி சிஸ்டமும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் எந்த குறையுமே அவங்க வைக்கிறது இல்லை. அதே மாதிரி கேமரா வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து செக்யூரிட்டி கேட்லேயும் வந்து ஒரு சிஸ்டமில் வந்து அங்கேயும் கேமராஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் 5th ஃப்ளோரில் வந்து ஒரு ரூமில் உட்காந்து அங்கேயும் செக்யூரிட்டி போர்டு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ரெகுலராக என்ன மூவ்மெண்ட்ஸ் நடக்குது, யார் வரா, என்ன ஏதாவது தெஃப்ட் நடக்குதா, நம்ம ஆஃபீஸ்க்கு வெளியே ஏதாச்சும் என்ன நடக்குது, உள்ளே என்ன நடக்குது, எவ்ரி மூமெண்ட்ஸும் ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஏபிடி லிமிட்டடில் இவங்க வந்து நிறையா செக்யூரிட்டி சிஸ்டம். ஸோ வந்து இவங்க வந்து எவ்வளோ சேஃப்டி இருக்கணுமோ அவ்வளோ சேஃப்டி வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம செக்யூரிட்டி அதை டிஸ்கஸ் பண்ணோம். செக்யூரிட்டி டிஸ்கஸ் பண்ண உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு கிளியராக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு நான் செப்பரேட்டாக ஒரு இதில் உட்காந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.